நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தலைவர் மூப்பனார் காலத்திலிருந்து ஒரு கூட்டு குடும்பமாக நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி என்னோடு இருந்த மாவட்ட தலைவர்கள் வருத்தமாக சொன்னார்கள் என்றால் அந்த வருத்தத்திலே நான் பங்கேற்றுக் கொள்கிறேன். அவர்கள் இதுவரை எனக்கு ஆற்றிய பணிக்கு நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எங்கு சென்றாலும் உயர வேண்டும் என்றுதான் நான் அவர்களை வாழ்த்துவேன். இந்த கூட்டணியிலே எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்திலே இது போன்ற சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. மாவட்ட தலைவர்களாக இருக்கட்டும், மாநில நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்களுக்கும் ஆசை பாசை இருக்கத்தானே செய்யும். அந்த தலைவர் பூர்த்தி செய்யவில்லை என்றால் வருத்தம் இருக்கத்தானே செய்யும், இல்லையா? அதை உணர்ந்த தலைவராகத்தான் நான் கட்சியினுடைய தலைவராக இங்கே இருக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா பாஜக கடந்த முறை 20 தொகுதியில போட்டிட்டாங்க, 27 தொகுதி வாங்கியிருக்காங்க. நம்ம 6 தொகுதியில போட்டிட்டோம், 5 தொகுதி வாங்கியிருக்கோம். பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கு மிக சிறப்பாக நம்முடைய அன்புமணி அவர்கள் தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். 23 சீட்டிலிருந்து அவர் குறைஞ்சா அது தப்பா? கம்யூனிஸ்ட் கட்சி குறைந்தால் அது தப்பா? அது வாதம் கிடையாது. சட்டமன்ற தேர்தலிலே ஒத்த கருத்தோடு நம்முடைய கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு கிவ் அண்ட் டேக் இருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளோடு இணைந்து செயல்பட்டது என்ற திருப்தி எனக்கு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சனம் பண்ணுது. மூப்பனாரோட ஆன்மா மன்னிக்காத விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. காமராஜ் ஆன்மா காங்கிரஸை இனிமேல் மன்னிக்காது. காமராஜ் எமர்ஜென்சியில் அவ்வளோ கஷ்டப்பட்டார். இன்றைக்கு எந்த கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது என்பதை மட்டும் நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு பாஜக இந்தியாவிலே மக்கள் விரும்பும் கட்சியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே தொடர்ந்து 3 முறை ஆட்சிக்கு வருகிறார். பொருளாதார தாமரையில போட்டியிடக்கூடியனால அடுத்த வர தேர்தலிலே உங்களுக்கான கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் எங்களை வாழ்த்துங்கள். இந்த முறை 5 வெல்ல வேண்டும், பெர்சன்டேஜ் வரணும். அடுத்த முறை நாங்கள் விரும்பும் சின்னம் வர வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார். அதனுடைய தலைவர் என்ற முறையிலே எனக்கு அதுக்கு அதிகாரம் உண்டு. லேட்டா வந்தாரா முன்னாடி வந்துட்டாரா? லேட்டா வந்துட்டாரா முன்னாடி வந்துட்டாரா? அது மிஷினை போட சொல்லுங்க. என்ன மிஷின் அது? அது காது மிஷினா? என்ன மிஷின் சார்? நான் தான் சொல்லிட்டேன். இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய குறை அனைத்து தரப்பு மக்களுக்கும் உண்டு. நம்பர் 1, தென்னிந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு அதிகமாக மோசமாக இருக்கின்றது என்றால் அது தமிழ்நாடு தான். குறிப்பாக எந்த மாநிலத்திலே மகளிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அது தமிழகத்தில் தான். எந்த மாநிலத்தில் அதிக ஊழல் வெளிப்படை தன்மை இல்லை என்றால் அது தமிழகத்தில் தான். அதனுடைய பெருமையெல்லாம் அமைச்சர்களை சாரும் ஊழலுக்கு. அப்படி இருக்கும்போது எங்கள் கட்சி அமைச்சர்களை எதிர்த்து போட்டியிட்டால் அது பலமே. அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்மறை வாக்கு சாதாரண வேட்பாளரை விட மக்கள் மீது இன்னும் அமைச்சர்கள் மீது இன்னும் வேகமாக இருக்கும், கவனமாக இருக்கும். இருக்கக்கூடிய வேட்பாளர்களை எளிதாக முடிவு செய்ய முடிந்தது. நீண்ட பேச்சுவார்த்தை இருந்ததா? 5 தொகுதிக்கும் என்னால் சுலபமாக வேட்பாளரை முடிவு செய்ய முடியவில்லை. காரணம், 5 தொகுதியிலும் வேட்பாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு நிற்க வேண்டும் என்று என்னை கேட்டார்கள். அந்த மாவட்ட தலைவர்கள், மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் எல்லோரையும் கேட்டு 1, 2, 3 பட்டியல் போட்டு அந்த 3 பேரை அழைத்து அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ செய்து அவர்களுக்குள்
ஒத்த கருத்து ஏற்படுத்த வேண்டும் என்று பேசி மற்ற மூத்த முன்னணி தலைவர்களோடு ஆங்காங்கே பேசி இறுதி முடிவு எடுத்து இன்றைக்கு அறிவிக்கிறேன். இதில் தாமதம் என்ன? சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் வழியிலே நாங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை வாய்ப்பும் சரியாக முறையாக தங்குதடையின்றி தாமதமின்றி கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இஃப்தார் நோன்பு விருந்தை முதல் கட்சியாக தமிழகத்திலே வைத்தோம். அனைத்து கூட்டணி தலைவர்களும் அதில் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். 100% இல்லை. நான் என்னுடைய கட்சியிலே பணியாற்றக்கூடிய நல்லவர்களுக்கு வாய்ப்பு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பல நல்லவர்களுக்கு, களத்தில் இருப்பவர்களுக்கு என்னால் வாங்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கும்போது சென்ற முறை வாங்கிய நம்பரே வாங்கவில்லை என்றாலும் கூட 5 நம்பர் சரியான 5 நபருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். நீங்க என்னுடைய அரசியல் பயணம் அனைவருக்கும் தெரியும். மக்கள் தலைவர் மூப்பனாரினுடைய தந்தையுடைய மறைவுக்கு பிறகு கட்சியினுடைய ஒட்டுமொத்த தலைவர்கள் தொண்டர்களுடைய நம்பிக்கையோடு நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். என்னுடைய தந்தை உயிரோடு இருந்தபோது நான் நேரடியாக அரசியல் களத்திற்கு வரவில்லை. அவர்கள் எனக்கு எந்த பதவியும் கொடுக்கவில்லை என்ற வரலாற்றை அமைச்சரிடம் நினைவு கூற வேண்டும். என்னுடைய டூரை பொறுத்த வரைக்கும் லைக்லி ஐ ஹவ் நாட் ஜஸ்ட் கன்க்ளூடட் த டூர். ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். Then it is a continuous tour for me till 21st. போன முறை 6800 கிலோமீட்டர் போனேன். போன முறை I even touched around 100 constituencies, which was only practically possible. இந்த முறை நிச்சயமாக பல தொகுதிகளுக்கு சென்று கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் நான் பணியாற்றி வெற்றி பெற செய்வேன். குறிப்பாக எங்களுடைய தொகுதி, எங்களுடைய வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு அதிக நேரம் கொடுப்பேன். நான் நினைக்கிறேன் களத்தில் இன்னும் 2 நாளிலே அதெல்லாம் சரி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில்